இந்த வீடியோல குபேரா படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். குபேரா இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுலாம் சொல்ல வந்து முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செஞ்சுச்சு. இந்த ஒரு படத்துக்கான ஆல்பம் சாங்ஸ்லாம் பெருசா ஹிட் வந்து ஆகல. போய் வா நண்பா அந்த ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஓரளவுக்கு ஹிட் வந்து ஆயிருந்துச்சு. மத்தபடி எந்த ஒரு சாங்குமே பெருசா ஆடியன்ஸ் மத்தியில ரீச் வந்து ஆகல. அதனால இந்த ஒரு படத்துக்கு ஒரு ஆவரேஜான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செஞ்சுச்சு. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான ஆடியன்ஸ்ல தனுஷ் வந்து ஸ்பீச் தான் வந்து பெரிய அளவுல ரீச் வந்து ஆச்சு தவிர்த்து மத்தபடி படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவும் செய்யல. இப்போ இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். எனக்கு இந்த ஒரு படத்த பொறுத்தவரைக்கும் பெருசா கனெக்ட் வந்து ஆகல. நம்ம தனுஷோட ஆக்டிங்காண்டி வேணா இந்த ஒரு படத்த வந்து பார்க்கலாம். மத்தபடி பெருசா அந்த ஒரு படத்துல எதுவுமே எனக்கு பெருசா பிடிக்கவும் செய்யல. அந்த "போய் வா நண்பா" அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா? அந்த ஒரு சாங்க்கான விஷுவல் அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இந்த ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. இந்த ஒரு படத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஸ்டேட்லயும் சரி, அதே மாதிரி ஓவர்சீஸ் வெளிநாடுகள்லயும் இந்த ஒரு படம் வந்து பயங்கரமா ஓடிட்டு வந்திருக்கு. 100 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் கலெக்ஷனும் பண்ணவும் செஞ்சுச்சு. ஓவர்சீஸ் அது மட்டும் இல்லாம தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இந்த ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இந்த ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கனால, நம்ம தனுஷ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அதாவது அக்டோபர் 1 வந்து இட்லி கடை ரிலீஸ் ஆகுது இல்லையா? அந்த ஒரு படத்துக்கான தெலுங்கு பிசினஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்க வந்து போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நவம்பர் மாசம் "தெறி இஸ்க்-மே" நம்ம தனுஷோட ஹிந்தி படமே ரிலீஸ் ஆக வந்து போகுது. ஸோ அதனால ஒரு ஹிந்தி மார்க்கெட்டும் சரி, தெலுங்கு மார்க்கெட்டும் சரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆக வந்து போகுது. அண்ட் இட்லி கடைய பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல அவரோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் ஆக வந்து போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த ஒரு குபேரா படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து புடிச்சுச்சா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேரும் பண்ணுங்க.